இன்னைக்கு ஒரு பேசிக் குர்த்திக்கு ஃபேப்ரிக் கால்குலேஷன் போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு எனக்கு இதுக்கு குர்த்தியோட லென்த் வந்து தேவைப்படும். குர்த்தியோட லென்த் எனக்கு 43 இன்ச்சஸ் வரும். ஸோ பேக்கில் 43, ஃப்ரண்ட்டில் 43 அப்படிங்கும்போது அது ரெண்டால் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 86 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். இதில் ப்ளஸ் நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் வைக்கிறீங்க, இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு எல்போ ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் லென்த்தை ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த கிளாத் மீதி இருக்கிற சைடில் கட் பண்ணுற ஒரு கிளாத்லேயே நமக்கு போதுமானதாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 3/4 ஸ்லீவ் பண்ணுறீங்க, இல்லைனா கேதரிங் ஸ்லீவ் பண்ணுறீங்க, ஃபுல் ஸ்லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஹேண்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ என்னோடய ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 15 இன்ச்சஸ் எடுக்கிறேன், ப்ளஸ் 4 இன்ச் ஸ்லீவ் அலவன்ஸ் கொடுக்குறேன். அப்போது எனக்கு 19 இன்ச்சஸ் வரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ வருமோ அதை தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபேப்ரிக்கோட கால்குலேஷனாக இருக்கும். இப்போ வந்து 86 + 90 அப்படின்னா உங்களுக்கு 105. இதை வந்து நீங்கள் இன்ச்சஸில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இன்ச்சஸில் இருக்கிறத நீங்கள் மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். இப்போது 40ஆல் ஒரு மீட்டருக்கு 40 இன்ச்சஸ் அப்படிங்கும்போது இதை வந்துட்டு 40ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.6 மீட்டர்ஸ் வந்து துணி வந்து தேவைப்படும்.